நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் ராணுவம் பார்த்தீங்களா? அப்போ தாவீது அதுதான் பிடிச்சான். என்ன வழியில அவன் போறானோ அதே வழியிலே போயிட்டு என்ன பண்றது, அவனை ஆண்டவர் தூக்கி எடுப்பார். அதை தாவீது புரிந்து கொண்டான். எந்த வழியில பிசாசு போறானோ அதே வழியில அவனுக்கு வேட்டு. புரிஞ்சுங்க, ரெண்டு இருக்குது. எந்த வழியில அவனுக்கு வேட்டுனா அவன் என்ன வழியை செலக்ட் பண்றானோ அதே வழியில அவனுக்கு வேட்டு. புரிஞ்சுக்குங்க. அதனால எந்த வழியை பெருசா பிடிச்சி வச்சிருக்கிறான யூதர்கள் அதே வழியிலே அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவனுக்கு இதெல்லாம் ஒன்னே இல்லைன்றதை புரிய வச்சு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார். அதைத்தான் வசனம் தெளிவா சொல்லுது, ஒருவனும் கெட்டு போவது என்பது பிதாவினுடைய சித்தமல்ல. அப்ப யூதர் மட்டும் கெட்டு போனோமா? புரிதல் இல்லாத மனிதர்கள் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. தேவ சித்தத்துக்கு விரோதமா பேசுகிறாருன்னு அர்த்தம். தேவ சித்தத்துக்கு விரோதமா பேசக்கூடாது. இது எதை காமிக்குது சொன்னா, இயேசு கிறிஸ்துடைய பவனி அந்த ஜனங்களுக்காக இயேசு வந்தார். அந்த ஜனங்களே அதுக்கு காரணமா இருந்தாங்க. அந்த ஜனங்களுக்காக வந்தாரு. அந்த ஜனங்க அது காரணமா இருந்தபடினால இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சால்வேஷனை கொண்டு வர முடிஞ்சது. அந்த யூதர்களின் கூட்டம் அன்றைக்கு இயேசு ஆராதித்தது, அன்றைக்கு ஏற்றுக்கொண்டது. இயேசு கிறிஸ்து தாழ்மையை நம்ம பார்க்கிறோம். கழுதையினுடைய அவல நிலை. கழுதுனா என்ன அர்த்தம்? ஒருவரும் ஏறிடாத, ஸ்பெஷல் கிடையாது, அது ரிஜெக்டட். அது ரிஜெக்டட். அது ஸ்பெஷல் நம்ம நினைக்க கூடாது, அது ரிஜெக்டட். சகரியா 9:9 ஒரு வாக்குத்தத்த நிறைவேறல் தான் இது.